அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. தொடர்ந்து நம்ம சேனலில் வஜீஃபாக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வஜீஃபா ஐவேளை தொழுகைக்கு பிறகும் நபிமார்கள் அல்லாஹ்விடம் கேட்ட துவாக்களை நம்ம இந்த வஜீஃபாவாக பார்க்க போகிறோம். அந்த வஜீஃபா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வல்லம் தாஃபிலோனா தர்ஹம்னா நக்குனா மினல் ஹாசிரீன். ஐயூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ரப்பி இன்னி மஸ்ஸனில் உர்லு அன்தர்ஹமுர் ராஹிமீன். மூசா நபி ஓதிய ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஓதிய ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன் இன்னக்க சமீஉத் துஆ. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்ட பிறகு காடு மலை எங்கு பார்த்தாலும் சுற்றி திரிந்தும் அவர்களுடைய பாவ மன்னிப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு ரஹ்மானே என்று அவர்கள் கேட்டபோது அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. நம்மளுடைய பாவமும் மன்னிக்க பெறணும்னா நம்மளும் தொழுகையில் ஆதம் நபி கேட்ட அந்த துவாவை நம்மளும் ஓதணும். பிறகு ஐயூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தான் தீங்கு செய்தான். அந்த தீங்கின் பொருட்டால் அவங்களுக்கு ஒரு நோய் வந்தது. அந்த நோயின் விவரத்தை அல்லாஹ்வே அறிவான். அந்த நோயை தீர்வதற்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அழகிய திக்ரு ரப்பி இன்னி மஸ்ஸனில் உர்லு அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அது ஷிஃபாவுக்கான ஆயத்து. பிறகு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கரங்களில் எதுவுமே இல்லாத போது அல்லாஹ்விடம் அந்த துவாவை கேட்டவுடன் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தான், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அவர்களுக்கு அந்த துவா எல்லாவற்றையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்று கொடுத்தது. பிறகு யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் இந்த துவாவை கேட்டாங்க. இந்த துவாவை நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்டோம்னா அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மறுக்கவே மாட்டான். இந்த திக்ரை நம்ம ஓதிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தினா அதற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அழகிய ஆண் குழந்தையாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அதற்கு அவர்கள் ஓதிய இந்த திக்ர் எல்லாவற்றையும் நம்ம ஐவேளை தொழுகைக்கு பிறகு ஓதி நாமும் பயன்பெறுவோமாக. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சதக்கா ஜாரியாவுக்காக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.